நமஸ்காரம். உங்க கல்பனா ஸ்ரீகாந்த். சிம்மராசி மற்றும் சிம்ம லக்ன அன்பர்களுக்கு இந்த சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தி எப்படி இருக்கும் அப்படின்றத இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம். பொதுவாகவே சிம்ம ராசிக்கு சனி அப்படின்னாலே டோட்டலி ஆப்போசிட். ரெண்டு பேருமே பயங்கரமான வாரியர்ஸ், ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படின்றது தான் உங்களை எல்லாருக்கும் தெரிஞ்சதே. அந்த இடத்துல எப்படி இருக்கணும் அப்படின்னா டோட்டலி நெகட்டிவாகவே தான் இருக்குமா அப்படின்னா நோ 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 அப்படின்றது தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஏன் இந்த வார்த்தையை நான் சொல்கிறேன் அப்படின்னா, சனி பகவான் யாரு? உங்களுடைய 6ஆம் வீட்டு அதிபதியும் 7ஆம் வீட்டு அதிபதியும் சனி பகவான். அண்ட் உங்களுடைய சிம்ம ராசி அப்படின்னாலே அங்கே இருக்கிறது என்ன அப்படின்னா மகம், உத்திரம், பூரம். மகம், பூரம், உத்திரம் இந்த 3 இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது 6ஆம் வீட்டு அதிபதி 8ஆம் வீட்டில் இருக்கிறது அப்படின்றது பாசிட்டிவ், 7ஆம் வீட்டு அதிபதி 8ஆம் வீட்டில் இருக்கிறது அப்படின்றது நெகட்டிவ். அப்போ உங்களுக்கு 50% பாசிட்டிவும் 50% நெகட்டிவும் இருக்கு அப்படின்றதும், அந்த நெகட்டிவ்னஸை போக்கக்கூடிய வகையில் இப்போ இந்த வக்ர நிவர்த்தி ஆகும்போது அவர் அஷ்டமத்த சனியாக இருந்தாலும் குருனுடைய பார்வை, குரு கடகத்தில் எப்பெல்லாம் இருக்கிறாரோ அப்பெல்லாம் உங்களுக்கு ஃபேவரபிளான ஒரு பொசிஷனுக்கும் நீங்க தள்ளப்படுவீங்க அப்படின்றத முதல்ல தெளிவா புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா எப்பயுமே சிம்மராசி அப்படின்னாலே கோபம், தாபம், சட்டுன்ற வார்த்தைகள் இதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணாதானே நீங்க லைஃப்ல ரொம்ப நல்லா இருக்க முடியும். அந்த கண்ட்ரோலிங் பாயிண்ட்டை சொல்லி கொடுக்க தான், உங்களை பக்குவப்படுத்த தான் சனி பகவான் வரார் அப்படின்றது நீங்க தெளிவா நீங்க புரிஞ்சுக்கணும். சரி, என்னென்னலாம் பாசிட்டிவ் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த 6ஆம் வீட்டு சனி பகவான் 8ஆம் வீட்டில் இருக்கிறதுனால வராத பரம் கண்டிப்பா வரும். வரவே வராதுடா, பிஎஃப் கிராஜுவிட்டின்னு போய் அலைஞ்சு 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 விட்டேட்ட அப்படின்னு சொல்றவங்க கூட இப்ப தானாவே தேடி உங்களுக்கு அந்த பணம் வரும். சரி, யாருக்காவது நீங்க உங்களுடைய சின்ன வயசுலயோ அல்ல ரூபாயே கடன் கொடுத்துருக்கீங்க, அவங்க திரும்பி தர மாதிரியே தெரியல, நீங்க கேட்கறதே விட்டு 2 வருஷம் ஆச்சு அப்படின்னா கூட இப்ப போன் பண்ணி இப்போ ஒரு பணம் வந்திருக்குடா, உனக்கு முதல்ல கொடுக்கணும்டா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொடுக்க வேண்டியவங்க கொடுத்துருவாங்க. அண்ட் அது மட்டும் இல்லை, நீங்க எங்கேயாவது பணம் போட்டிருக்கீங்க, ஆனா அந்த டாக்குமெண்ட் எல்லாம் எங்கன்னே தெரியல, இப்ப கேட்டா அவங்க கொடுக்காத டாக்குமெண்ட்டை கொடுத்த மாதிரி அதை கொண்டு வாங்கன்னு சொல்றாங்க அப்படின்னா கூட இப்போ அதுக்குண்டான வழி பிறந்து அந்த பணத்தை உங்களை கூப்பிட்டு கொடுத்துருவாங்க. ஸோ எவ்வளோ பெரிய விஷயங்கள் பாருங்க, அவ்வளவு உங்களுக்கு நன்மைகள் நடக்கும். அண்ட் யாரெல்லாம் உங்களுக்கு நெகட்டிவ் பண்ணிட்டு இருந்தாலும் அந்த நெகட்டிவ் பண்றவங்க எல்லாம் ஓடியே போயிடுவாங்க, இல்லது உங்களோட ஃப்ரெண்ட்லியான ஒரு அமைப்புக்கு வந்துருவாங்க அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இன்னும் பல 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 விஷயங்கள் உங்களுக்கு நன்மை நடக்கக்கூடிய வகையில் இருக்கு. நீண்ட நாள கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்கு, பிரச்சனை, உறவுகளோட சண்டை இப்படின்ற விஷயங்கள் எல்லாமே சனி பகவான் 6ஆம் வீட்டு அதிபதி 8ஆம் வீட்டுக்கு போகும்போது ஆட்டோமேட்டிக்கா அந்த பழைய பிரச்சனைகள் எல்லாமே நிவர்த்தி காமிச்சிடுவாங்க. உங்களுடைய ஆரோக்கியத்தில் என்ன டிஃபிஷியன்சி, என்ன பிரச்சனை அப்படின்றத புரிய வச்சு அதுக்குண்டான ட்ரீட்மெண்ட்ஸ் நடந்து அதுக்குண்டான செலவு கண்டிப்பாக நடக்கும். ஆனால் அதை நடந்து அதுலேருந்து ரிலீஃப் அப்படின்றதும், ஓ இது சாப்பிட்டாதான் அலர்ஜி ஆகுது, இந்த பக்கமே நம்ம போகக்கூடாதுடா அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிடுச்சுன்னா வேற என்னங்க வேணும்? ஸோ இதெல்லாம் தான் உங்களுக்கு சனி பகவான் செய்யக்கூடிய மிக 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 சூப்பரான பாயிண்ட்ஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனாலும் ஜாக்கிரதையா இருக்கணும்ன்றதும் இருக்கு இல்லையா? ஸோ நன்மைகள் 50%னாலும் ஜாக்கிரதைன்ற 50% தெரிஞ்சுக்கிட்டாதான் அந்த நன்மைகளை நம்ம அனுபவிக்க முடியும். அது என்ன அப்படின்னு பார்த்தா, உங்க குடும்பத்தாரோட நீங்க ரொம்ப 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 கேர்ஃபுல்லா இருக்கணும். நீங்க சொல்ற சிறு வார்த்தைகள் அவங்களுக்கு பெருசா போக் பண்ணும். அது உங்களுடைய இன்லாஸோட இருக்கலாம், உங்களுடைய கணவர் மனைவியோட இருக்கலாம், அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா உங்க குழந்தைங்களோடையும் இருக்கலாம். ஸோ அப்படி இருக்கும்போது குழந்தைங்களோட நீங்க பேசும்போது செய்யும் போது அவங்களுக்கு புரிய வச்சு பேசணும். கடுமையான வார்த்தைகள் தயவு செஞ்சு இப்ப வேண்டாம். புரிய வைத்தல் அப்படின்றது தான் இம்பார்ட்டன்ட்டே ஒழிய பனிஷ்மெண்ட்ஸ் நீங்க கொடுக்கறதா இருந்தா கூட, நீ இப்படி பண்ணப்பா அதனால எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு, நான் உன்னோட ஒரு 4 நாள் பேச மாட்டேன் அப்படின்ற மாதிரி நீங்க சொல்லிட்டு அந்த ஒரு கடைப்பிடிப்பை நீங்க பண்ணுமே ஒழிய அவங்கள திட்டி அடிச்சு கடுமையா பேசி அந்த மாதிரி எடுத்துட்டு போனா இப்போ உறவுகளுக்குள்ள நிறைய ப்ராப்ளம் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. இந்த மாதிரி பண்ணும்போது தான் பாத்தீங்கன்னா நீண்ட நாளா ஒரு குடும்பத்துக்குள்ளேயே பேசாமலாம் இருக்காங்க இல்லையா, அதெல்லாம் நடக்கக்கூடிய சூழ்நிலை. இப்போ இந்த பதிவு பார்க்கறதுனால உங்களுக்கு எப்படி நடந்துக்கணும்னு தெரியும். அப்படி இருக்கும்போது பயப்பட வேண்டிய அவசியங்கள்
கண்டிப்பா கிடையாது. அதே மாதிரி சிறு குழந்தைகளா இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஆரோக்கிய பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அவங்களுக்கு சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் எது எதுல நீட்டா இருக்கணுமோ அதுலலாம் ஃபுட்ல எல்லாம் நீட்டா இருந்து அவங்களுக்கு வந்து கண்டிப்பா நீங்க கைட் பண்ணணும். அப்படி இல்லாட்டி புரியாத ஹெல்த் ப்ராப்ளத்துக்குள்ள மாட்டி ஆட்டோமேட்டிக்கா கடகடன்னு வந்து கேஜிஸ் அப்படியே குறைஞ்சு ரொம்ப ஒண்ணுமே பார்க்கறதுக்கே பாவமா இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். ஸோ அதெல்லாம் நீங்க எச்சரிக்கையா இருக்கணும். அவங்களுக்கு கொடுக்குற உணவுகள் வெளி உணவுகள் வேண்டாம், ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இருக்கிற உணவுகள் வேண்டாம். வீட்டில் சமைச்சு கொடுக்கக்கூடிய உணவுகள் அவங்களுக்கு உகந்த உணவுகளாக நீங்க கொடுக்கணும். நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா இப்ப குழந்தைங்களுக்கு ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம், சைனஸ் ப்ராப்ளம், ஆக்சிஜன் பத்தல, இந்த மாதிரி அலர்ஜி ப்ராப்ளம்ஸ் இதெல்லாம் இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. ஸோ அவங்கள ஆவி பிடிக்க சொல்றது, நீங்க மஞ்சக்கிழங்கு சுட்டு வைக்கிறது நல்லெண்ணெயில, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அவங்களுக்கு பண்ணும்போது அவங்களுக்கு அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இல்லாம அவங்க வந்து ஹீல் ஆகி போயிட முடியும். உங்களுடைய ஆரோக்கியத்திலையும் ரொம்ப 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 கேர்ஃபுல்லா இருக்கணும் நீங்க. அண்ட் டாக்டர் எது சொன்னாலுமே அதை கரெக்டா அனலைஸ் பண்ணி அது ரைட் தானான்றது ஒரு தடவைக்கு 2 தடவை பார்த்துட்டு ப்ரொசீட் பண்ணணும். ஏன்னா அஷ்டமத்த சனி அப்படின்னாலே தேவையில்லாத அலைச்சல் அப்படின்றது டேர்மா நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். அப்ப தேவையில்லாம அப்படின்னு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டாக்டர் சொல்லி நீங்க வந்து போய் ஒரு ஸ்கேன் எடுத்திருப்பீங்க. இன்னொரு டாக்டர்கிட்ட போகும்போது இல்ல இந்த ஸ்கேனை நான் ஒத்துக்க மாட்டேன், நீங்க இங்க போய் ஸ்கேன் எடுங்கன்னு சொல்லுவாங்க. அப்ப அதனால நீங்க முன்னாடியே ஓகே யார்கிட்ட ஒப்பீனியன் வாங்கணுமோ அவங்க கிட்ட போய் பேசி அந்த டாக்டர்கிட்ட நான் இங்க ஸ்கேன் எடுத்தா நீங்க ஓகே சொல்லுவீங்க தானே, மறுபடியும் நான் செலவு பண்ண விரும்பலன்றதை தெரிவிச்சு அதன் மூலியமா நீங்க ப்ரொசீட் பண்ணணும். அண்ட் மேலும் பிரெக்னெண்டா இருக்கக்கூடிய சிம்மராசி அன்பர்கள் கண்டிப்பா டபுள் ட்ரிபிள் காஷனா இருங்க. ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். அதுலயும் 3வது மாசம் வரைக்கும் ரொம்ப கேர்ஃபுல், 7வது மாசத்துக்கு அப்புறம் ரொம்ப கேர்ஃபுல். அண்ட் டாக்டர்ஸ்ட நல்ல கிளியரா நீங்க அட்வைஸ் கேட்டுக்கோங்க. ஆயுர்வேதத்துல என்னென்ன ஃபுட் ஹேபிட்ஸ்ல ப்ரொசீட் பண்ண முடியுமோ நீங்க பார்த்துக்கோங்க. இப்ப ஃபுட் பாய்சனிங் நடக்கிறதுக்கு எக்கச்சக்கமான வாய்ப்புகள் இருக்கு. உங்களுக்கு பேசிக்கா எதாவது டிஃபிஷியன்சிஸ் இருந்தது அப்படின்னா அந்த டிஃபிஷியன்சியை மீட் அவுட் பண்றதுக்கு என்ன வழின்றது நீங்க டாக்டர்கிட்ட பேசுங்க. அயன் குறையறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ நீங்க அயன் ஃபுட்டை நல்லா நீங்க வந்து சாப்பிடணும். அண்ட் கால் வைக்கும் போது போகும்போது எதுலையுமே வேகம் வேண்டாம், பாத்ரூம்ல வலிக்கு விழுந்துட வேண்டாம், தண்ணி சம்பந்தமா கேர்ஃபுல்லா இருங்க. அதே மாதிரி நீங்க வாமிட் ஏதாவது எடுக்கக்கூடியவங்களா இருந்தீங்க அப்படின்னா பக்கத்துல ஹெல்ப்புக்கு யாரையாவது நீங்க வந்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி உங்களை ப்ரொடெக்டிவா நீங்க வந்து கண்டிப்பா பாதுகாத்தே ஆகணும். அண்ட் இப்போ நீங்க மெயினா பண்ணக்கூடியது இப்ப நடக்கிற தசா புத்தி அந்தரம் எப்படி இருக்கு அப்படின்றத மட்டும் நீங்க தயவு செஞ்சு பிரெக்னெண்டா இருக்கக்கூடிய சிம்மராசி பெண்மகள் கண்டிப்பா நீங்க வந்து பார்த்துக்கணும். அதை மட்டும் மிஸ்ஸே பண்ணிடாதீங்க. நீங்க எதிர்ப்பு சக்தி உள்ளக்கூடிய உணவுகள் நீங்க நல்லா நீங்க வந்து எடுத்துக்கணும். நீங்க இன்ஹேல் பண்றதும் நல்ல ஒரு எதிர்ப்பு சக்தி இருக்கக்கூடிய அமைப்புல நீங்க இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப கொசு அதிகமா இருக்குன்னா ஆல் அவுட் போட்டுக்கிறது, அதாவது நீங்க கொசுவத்தி வச்சுக்கிறது, இந்த மாதிரி எந்த ஒரு நெகட்டிவ்குள்ளேயும் சிக்காம இருக்கணும்ன்றது நான் ரொம்ப தாழ்மையோட உங்களை கேட்டுக்கிறேன். ஏன்னா சனி பகவானுடைய பார்வை உங்களுடைய 5ஆம் வீட்டுல படுது அப்படின்றது தெளிவா இருக்கணும். அண்ட் மேலும் பாத்தீங்கன்னா மன சஞ்சலம் அப்படின்றது ரொம்பவே சிம்மராசி அன்பர்களுக்கு இப்ப வாட்டி வதைக்கும். சோ அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா டிகிடிசி பாலிசியா நீங்க இருங்க, லீஸ்ட் பாதர்டா இருங்க. கண்டிப்பா உங்களோட ஒர்க் பண்றவங்க உங்களுக்கு திருப்தியான அமைப்பு செய்ய மாட்டாங்க. அது மாட்டாங்கன்னு எடுத்துக்கும் போது நீங்களே பர்ஃபெக்டா செஞ்சிடணும் அப்படின்றதும் உங்களுடைய ஹையர் அஃபீஷியலோட இந்த மாதிரி எல்லாம் ஒரு டிஸ்கம்ஃபர்ட் இருக்கு. அதை எப்படி நீங்க மீளணும்னு சொல்லணுமே ஒழிய அவங்கள தப்பு சொல்றதோ செய்யறதோ இப்ப மிகப்பெரிய பிரச்சனைக்குள்ள மாட்டிக்குவீங்க. அண்ட் மேலும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜாப் போறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஸோ அதுலயும் கேர்ஃபுல்லா இருங்க. அப்ப சேவிங்ஸ் அதிகமா நீங்க பண்ணிக்கணும். இப்போ ஒரு ஜாப் திருப்தி இல்லையேன்னு சொல்லிட்டு இன்னொரு ஜாபுக்கு தாவறது அப்படின்றது நீங்க இந்த வேலையை விட்டுட்டு தேடாதீங்க, தாவாதீங்க. அங்க கம்ப்ளீட்டா உங்களுக்கு கண்டிப்பா உங்களுக்கு தான் அப்படின்ற மெயில்ஸ் கம்ஃபர்ட் ஜோனுக்கு நீங்க எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் நீங்க மாறுறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அண்ட் நீங்க பிசினஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய கஸ்டமர்ஸோட நெசசிட்டியை கிளியரா புரிஞ்சுக்கோங்க. அவங்களே ஒண்ணு சொல்லியிருப்பாங்க ஆனா இப்போ இல்லைன்னு சொல்லுவாங்க. அப்ப நீங்க என்ன பண்ணணும், அவங்க சொன்னதெல்லாம் உங்களுடைய ஆர்டர் ஃபார்ம்ல எழுதி அதை டாக்குமெண்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் நீங்க கிளியரா அதை ப்ரொசீட் பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னா அங்கேயுமே ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலையும் நீங்க கேர்ஃபுல்லா இல்லை அப்படின்னா
பல விஷயத்துக்குள்ள மாட்டிடுவீங்க. ஸோ ப்ளீஸ் நீங்க சிம்ம ராசி அப்படின்னா ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டியது உங்களுடைய திசா புத்தி அந்தரத்தை பார்த்துக்கோங்க. உங்களுடைய ப்ரொஃபஷன் அதுல எதுவும் ஸ்லிப் ஆகாம பார்த்துக்கோங்க. ஃபேமிலியும் காமிக்குது, ப்ரொஃபஷனும் காமிக்குது. அப்போ இந்த ரெண்டும் ஆட்டம் கண்டதுன்னா உங்களுக்கே தெரியும் என்ன நிலைன்னு. ஸோ எவ்வளவு சப்போர்ட்டிவா எப்படி ப்ரொசீட் பண்ணணுமோ அதுக்குண்டான தெம்பு அப்படின்றது உங்களுக்கு ரொம்ப தேவை. முடிஞ்சா பிள்ளையார்பட்டிக்கு போயிட்டு வாங்க. ஏன்னா உங்க மேலேயே கேது இருக்கிறதுனால லக்ஷ்மி நரசிம்மனுடைய வழிபாடு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். எதையும் தாங்கும் இதயம் அண்ட் எக்ஸ்ட்ராடினரி பவர் அப்படின்றது ஹனுமன் கிட்ட இருக்கு. ஸோ ஹனுமன் சாலேசா கேளுங்க. ஹனுமனுடைய கோயிலுக்கு சனிக்கிழமையானா போயிட்டு வாங்க. அதே மாதிரி உங்களுக்கு உகந்த சனீஸ்வர ஸ்தலம் அப்படின்னா உங்களுக்கு ஸ்ரீவாஞ்சியத்திலே இருக்கக்கூடிய திருவாரூர் ஸ்ரீவாஞ்சியத்திலே இருக்கக்கூடிய சனீஸ்வர சன்னதி உங்களுக்கு பெரும் பலத்தை கொடுக்கும். ஸோ அங்கேயும் போய் மனதார பிரார்த்திச்சு நீங்க இந்த சனி வக்ர நிவர்த்தியில பாசிட்டிவ்ன்றது சந்தோஷம், நெகட்டிவ்க்குள்ள மாட்டாம பொறுமையா நீங்க இருந்து சூப்பரா ஜெயிச்சு வரணும். ஸோ விஷ் யூ குட் லக். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.